ஓம் சாந்தி. இன்றைய முரளியே 15 ஜூலை 2025 பார்த்தாதாம் மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்போது எதிர்கால 21 பிறவிகளுக்கு இங்கேயே கல்வி பயில வேண்டும். முள்ளிலிருந்து நறுமண மலராக மாற வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்து பிறரையும் செய்ய வைக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளுடைய புத்தியின் பூட்டு நம்பர்வா திறந்து கொண்டே போகும்? பதில்: யார் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருப்பார்களோ, பதித்த பாவன தந்தையின் நினைவில் இருப்பார்களோ, கல்வி கற்பிப்பவரோடு யோகம் வைப்பார்களோ, அவர்களின் புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே போகும். குழந்தைகளே, ஆத்மாக்கள் நாம் சகோதரர்கள். நாம் தந்தையிடமிருந்து கேட்கிறோம் என்பதை பயிற்சி செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். ஆத்மா அபிமானியாகி கேளுங்கள், பிறருக்கும் சொல்லுங்கள், அப்போது பூட்டு திறந்து கொண்டே போகும். ஓம் சாந்தி. எப்போது இங்கே அமர்கிறீர்களோ அப்போது சிவபாபாவின் நினைவில் மட்டும் இருக்கக்கூடாது என்பதை தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அது வெறும் அமைதி. உங்களுக்கு சுகமும் தேவை. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். சுய தரிசன சக்கரதாரியாகி ராஜ்யத்தையும் நினைவு செய்ய வேண்டும். நரனிலிருந்து நாராயணராக மாற, அதாவது மனிதரிலிருந்து தேவராக மாற நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். இங்கே ஒருவரிடம் எவ்வளவு தெய்வீக குணங்கள் இருந்தாலும் அவரை தேவர் என்று சொல்ல மாட்டார்கள். தேவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். உலகில் உள்ள மனிதர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி தெரியாது. புதிய உலகை சொர்க்கம் என்றும் பழைய உலகை நரகம் என்றும் சொல்வது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இதுவும் பாரதவாசிகளுக்கே தெரியும். எந்த தேவர்கள் சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்தார்களோ பாரதத்தில் இருக்கின்றன. அதாவது அவர்களது சித்திரங்களும் பாரதத்தில் இருக்கின்றன. அவர்கள் ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்கள். பூஜை செய்வதற்காக அந்த சித்திரங்களை வெளிநாடுகளுக்கும் எடுத்து செல்கிறார்கள். எங்கே வெளிநாட்டுக்கு சென்றாலும் அங்கே கோவில் கட்டுகிறார்கள். ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களும் எங்கே சென்றாலும் தமது சித்திரங்களுக்கே பூஜை செய்கிறார்கள். எந்தெந்த ஊர்களை வெற்றி பெறுகிறார்களோ அங்கே சென்று சர்ச் போன்றவற்றை கட்டுகிறார்கள். பூஜை செய்வதற்கு ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவரவர் சித்திரங்கள் இருக்கின்றன. நாமே தேவி தேவராக இருந்தோம் என்பதை நீங்கள் முன்னரே அறியாமல் இருந்தீர்கள். தம்மை வேறாக நினைத்து அவர்களுக்கு பூஜை செய்து வந்தீர்கள். மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு பூஜை செய்யும் பொழுது நமது தர்ம ஸ்தாபகர் கிறிஸ்து, நாம் கிறிஸ்துவர்கள் அல்லது பௌத்தர்கள் என்பது தெரியும். இந்த இந்து மனிதர்கள் தங்கள் தர்மத்தை அறியாத காரணத்தால் தம்மை இந்து என சொல்லி தேவர்களுக்கு பூஜை செய்கிறார்கள். நாம் ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்தவர்கள். நாம் நமது முன்னோர்களுக்கு பூஜை செய்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்துவர்கள் ஒரு கிறிஸ்துவை பூஜிக்கிறார்கள். நமது தர்மம் எது? அதை யார் எப்போது ஸ்தாபனை செய்தார் என்பது பாரதவாசிகளுக்கு தெரியாது. இந்த பாரதத்தை ஆதி சனாத்தன தேவி தேவர் தர்மம் எப்போது காணாமல் போகுமோ அப்போது அதை மீண்டும் ஸ்தாபனை செய்ய நான் வருகின்றேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த ஞானம் இப்போது குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. முன்னர் எதையும் அறியாமல் இருந்தீர்கள். எதுவும் புரியாமல் பக்தி மார்க்கத்தில் சித்திரங்களுக்கு பூஜை செய்து வந்தீர்கள். நாம் பக்தி மார்க்கத்தில் இல்லை என்பது இப்போது குழந்தைகளுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போது பிராமண குல பூசனர் உங்களுக்கும் சுத்திர குலத்தவருக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இதையும் இந்த நேரம் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சத்தியுகத்தில் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். இந்த நேரமே உங்களுக்கு அறிவு கிடைக்கிறது. தந்தை ஆத்மாக்களுக்கு அறிவு தருகிறார். பழைய உலகமும் புதிய உலகமும் பிராமணர்கள் உங்களுக்கே தெரியும். பழைய உலகில் மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இங்கே மனிதர்கள் எவ்வளவு சண்டை சச்சரவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது முட்களின் காடு. நாமும் முட்களாக இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போது பாபா நம்மை மலர்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிற முட்கள் இந்த நறுமண மலர்களுக்கு தலை வணங்குகிறார்கள். இந்த ரகசியத்தை இப்போது நீங்கள் அறிய வேண்டும். அம்சோ தேவராக இருந்தோம், பிறகு இங்கு வந்து இப்போது நறுமண மலராகி இருக்கின்றோம். இது நாடகம் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். முன்னர் இந்த டிராமா சினிமா எதுவும் இருக்கவில்லை. இவை எப்போது வந்திருக்கின்றன, ஏன் வந்திருக்கின்றன ஏனென்றால் தந்தைக்கு உதாரணம் சொல்வது எளிதாக இருக்கும். இதை குழந்தைகளும் புரிந்து கொள்ளலாம். இந்த அறிவியலையும் குழந்தைகள் நீங்கள் கற்க வேண்டும். இந்த அறிவியலின் சமஸ்காரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து செல்வீர்கள். பிறகு அங்கே வேலைக்கு வரும் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. உலகம் ஒன்றும் முழுமையாக அழிந்து போகாது. சமஸ்காரத்தை எடுத்து சென்று பிறவி எடுக்கின்றார்கள். விமானம் போன்றவற்றை உருவாக்குகின்றார்கள். எவை எவை பயன்படும் பொருட்களோ அங்கிருக்க தகுந்தவையோ அவை செய்யப்படுகின்றன. கப்பல் கட்டுப்பவர்களும் இருக்கின்றார்கள். எனினும் கப்பல் அங்கு வேலைக்கு வராது. ஒருவர் ஞானத்தை பெற்றாலும் பெறாவிட்டாலும் அவரது சமஸ்காரம் வேலைக்கு வராது. அங்கே கப்பல் போன்றவற்றிற்கு அவசியமே இல்லை. நாடகத்திலேயே இல்லை. விமானங்கள், மின்சாரம் போன்றவை தேவைப்படும். அந்த கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அங்கிருந்து குழந்தைகள் கற்றுக்கொண்டு வருகின்றார்கள். இந்த எல்லா விஷயங்களும் குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கின்றன. நாம் புது உலகத்திற்காகவே படிப்பது உங்களுக்கு தெரியும். தந்தை நமக்கு எதிர்கால 21 பிறவிகளுக்காக கற்பிக்கிறார். நாம் சொர்க்கவாசி ஆவதற்காக பவித்திரமாகி கொண்டு இருக்கிறோம். முதலில் நரகவாசியாக இருந்தோம்.
இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று மனிதர்கள் சொல்கிறார்கள். எனினும் தாம் நரகத்தில் இருப்பதை உணர்வது இல்லை, புத்தியின் பூட்டு திறப்பது இல்லை. குழந்தைகள், உங்களுக்கு இப்போது மெல்ல மெல்ல நம்பர்வார் பூட்டு திறந்து கொண்டே இருக்கிறது. யார் ஸ்ரீமத்துப்படி நடக்க ஆரம்பிப்பாரோ, பதித்த பாவன தந்தையை நினைவு செய்வாரோ அவரது பூட்டு திறக்கும். தந்தை ஞானத்தையும் கொடுக்கிறார், நினைவையும் கற்பிக்கிறார். அவர் டீச்சர் தானே, அதனால் நிச்சயம் கற்பிப்பார். டீச்சர் மற்றும் படிப்பின் மேல் எந்த அளவு யோகம் இருக்குமோ அந்த அளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். அந்த படிப்பில் யோகம் இருக்கவே செய்கிறது. பாரிஸ்டர் கற்பது தெரியும், இங்கே தந்தை கற்பிக்கிறார். இதையும் மறந்து விடுகின்றார்கள். ஏனென்றால் புதிய விஷயமாக இருக்கிறது. தேகத்தை நினைவு செய்வது மிகவும் எளிது. அடிக்கடி தேகம் நினைவிற்கு வருகிறது. நான் ஆத்மா என்பது மறந்து விடுகிறது. ஆத்மாக்கள் நமக்கு தந்தை புரிய வைக்கிறார். ஆத்மாக்கள் நம் சகோதரர்கள் தான். பரமாத்மா என்பது தந்தைக்கு தெரியும். தன்னை ஆத்மா என உணர்ந்து மற்ற ஆத்மாக்களுக்கு அமர்ந்து கற்பியுங்கள் என ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். ஆத்மாக்கள் நீங்கள் காதுகளால் கேட்கிறீர்கள். சொல்பவர் பரமபிதா பரமாத்மா. அவரை சுப்ரீம் ஆத்மா என்று சொல்கின்றார்கள். நீங்கள் எப்போது பிறருக்கு புரிய வைப்பீர்களோ அப்போது எனது ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது, அதை இந்த ஆத்மாவிற்கு சொல்கிறேன் என்பது புத்தியில் வர வேண்டும். நான் தந்தையிடமிருந்து எதை கேட்டனோ அதை ஆத்மாக்களுக்கு சொல்கிறேன். இது முற்றிலும் புதிய விஷயம். நீங்கள் பிறருக்கு கற்பிக்கும் பொழுது ஆத்மா அபிமானியாகி கற்பிப்பதில்லை, மறந்து விடுகின்றீர்கள். இதுதான் லட்சியம். நான் ஆத்மா அழியாதவர். நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக பாகத்தை நடிக்கிறேன் என்ற நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். ஆத்மாக்கள், நீங்கள் சுத்திர குலத்தில் இருந்தீர்கள், இப்போது பிராமண குலத்தில் இருக்கிறீர்கள், பிறகு தேவகுலத்திற்கு போவீர்கள். அங்கே உடலும் பவித்திரமாக கிடைக்கும். ஆத்மாக்கள், நாம் சகோதரர்கள். தந்தை குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். நாங்கள் சகோதரர்கள், சகோதரருக்கு கற்பிக்கிறோம் என்று குழந்தைகள் சொல்வீர்கள். ஆத்மாவிற்கே புரிய வைக்கப்படுகிறது. ஆத்மா உடல் மூலமாக கேட்கிறது. இது மிக சூட்சும விஷயம், நினைவிற்கு வருவதில்லை. அரைக்கல்பம் நீங்கள் தேக அபிமானத்தில் இருக்கின்றீர்கள். இந்த நேரம் நீங்கள் ஆத்மா அபிமானியாகி இருக்க வேண்டும். தான் ஆத்மா என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஆத்மா என்பதை உறுதி செய்து அமருங்கள். ஆத்மா என்பதை உறுதி செய்து கேளுங்கள். பரமபிதா பரமாத்மாவே சொல்கின்றார். பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்து இருந்தன என்று சொல்கின்றார்கள். அதாவது ஆத்மாவும் பரமாத்மாவும் நீண்ட காலம் பிரிந்து இருந்தன என்று சொல்கின்றார்கள். நான் அங்கே கற்பிப்பதில்லை, இங்கே வந்தே கற்பிக்கிறேன். எல்லா ஆத்மாக்களுக்கும் அவரவர் சரீரம் இருக்கிறது. இந்த தந்தை சுப்ரீம் ஆத்மா, அவருக்கு சொந்த சரீரம் இல்லை. அவரது ஆத்மாவின் பெயரே சிவன். இந்த சரீரம் என்னுடையதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். நான் சுப்ரீம் ஆத்மா, எனது புகழ் வேறு. ஒவ்வொருவர் புகழும் வெவ்வேறாக இருக்கிறது. பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார் என பாடலும் இருக்கிறது. அவர் ஞான கடல், மனித உலகின் விதை ரூபம். அவர் சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஆனந்தம், சுகம், சாந்தியின் கடலானவர் போன்றவை தந்தையின் புகழ். குழந்தைகளுக்கு தந்தையின் சொத்துக்களை பற்றி தெரியும். எங்கள் தந்தையிடம் இந்த தொழிற்சாலை இருக்கிறது, இந்த மில் இருக்கிறது என்ற போதை இருக்கிறது. குழந்தைகளே அந்த சொத்துக்களுக்கு அதிபராகிறார்கள். இந்த சொத்து ஒரு முறை மட்டும் கிடைக்கிறது. தந்தையிடம் என்ன சொத்து இருக்கிறது என்பதை கேட்டீர்களா? ஆத்மாக்கள், நீங்கள் அமரர்கள். ஒருபோதும் மரணத்தை பெறுவது இல்லை. அன்பு கடலாகவும் ஆகின்றீர்கள். இந்த லட்சுமி நாராயணர் அன்பு கடல். ஒருபோதும் சண்டை சச்சரவு செய்வது இல்லை. இங்கே எவ்வளவு சண்டை சச்சரவு செய்கிறார்கள். அன்பில், லவ்வில் இன்னும் அதிக சிக்கல் ஏற்படுகிறது. தந்தை வந்து விகாரத்தை நிறுத்துவதால் எவ்வளவு அடிக்கின்றார்கள். குழந்தைகளே, தூய்மையாக மாறினால் தூய்மையான உலகத்திற்கு அதிபராவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். காமம் பெரிய விரோதி. அதனால் தந்தையிடம் வரும்பொழுது நீங்கள் செய்த பாவங்களை தந்தையிடம் சொன்னால் சுமை குறையும் என்று சொல்லப்படுகிறது. இதில் முக்கியமானது விகாரத்தின் விஷயம். தந்தை குழந்தைகளின் நன்மைக்காக கேட்கிறார். பதித்த பாவனரே வாருங்கள் என தந்தையையே அழைக்கின்றார்கள். ஏனென்றால் விகாரத்திற்கு செல்பவர்களை பதித்தர் என்று சொல்கின்றார்கள். இந்த உலகமும் பதித்தமாக இருக்கிறது, மனிதர்களும் பதித்தமாக இருக்கின்றார்கள். 5 தத்துவங்களும் பதித்தமாக இருக்கின்றன. அங்கே உங்களுக்கு தத்துவங்களும் பவித்திரமாக இருக்க வேண்டும். இந்த அசுர பூமியில் தேவர்களின் நிழல் பட முடியாது. லட்சுமியை அழைக்கின்றார்கள், எனினும் இங்கே ஒன்றும் வர முடியாது. இந்த 5 தத்துவங்களும் மாற வேண்டும். சத்தியுகம், புது உலகம், இது பழைய உலகம், இது முடியும் நேரம். இப்போது 40,000 வருடங்கள் இருக்கின்றன என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். கல்பத்தின் ஆயுளே 5000 வருடங்களாக இருக்கும் பொழுது ஒரு கலியுகம் மட்டும் எப்படி 40,000 வருடங்கள் இருக்க முடியும்? எவ்வளவு அஞ்ஞான இருள்! ஞானமே இல்லை. பக்தி பிராமணர்களின் இரவு, ஞானம் பிரம்மா மற்றும் பிராமணர்களின் பகல். அது இப்போது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி இப்படத்தில் மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. புது உலகமும் பழைய உலகமும் பாதி பாதி என்று சொல்வார்கள். எனினும் புது உலகத்திற்கு அதிக நேரம், பழைய உலகத்திற்கு கொஞ்ச நேரமும் கொடுக்க முடியாது. முற்றிலும் பாதி பாதியாக இருக்கும். அதை கால் பகுதி பிரிக்க முடியாது. பாதியாகவும் இல்லை என்றால் கால் பகுதியும் இருக்க முடியாது.
சொஸ்திக்காக 4 பாகங்கள் இருக்கின்றன. நாம் கணேசரை வரைகிறோம் என நினைக்கின்றார்கள். இந்த பழைய உலகம் அழிய வேண்டும் என்பதை இப்போது குழந்தைகள் உணர்கின்றார்கள். நாம் புதிய உலகிற்காக படிக்கின்றோம். நாம் புது உலகிற்காக நரனிலிருந்து நாராயணன் ஆகிறோம். ஸ்ரீ கிருஷ்ணரும் புது உலகத்தை சேர்ந்தவர். ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் புகழ் இருக்கிறது. அவரை மகாத்மா என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் அவர் சிறிய குழந்தை பிரியமானதாக இருக்கிறது. சிறியவர்களுக்கு எவ்வளவு அன்பு காட்டுகின்றார்களோ அவ்வளவு பெரியவர்களுக்கு காட்டுவதில்லை. ஏனென்றால் சதபிரதான நிலையில் இருக்கின்றார்கள். விகாரத்தின் துர்நாற்றம் இருப்பதில்லை. பெரியவரானது விகாரத்தின் துர்நாற்றம் ஏற்படுகிறது. குழந்தைகளிடம் ஒருபோது குற்றப்பார்வை இருக்க முடியாது. இந்த கண்களையே ஏமாற்றுகின்றன. அதனால் அவர் தனது கண்களை நீக்கினார் என உதாரணம் சொல்கின்றார்கள். அப்படி எந்த விஷயமும் இல்லை. அப்படி யாரும் கண்களை நீக்குவதும் கிடையாது. இங்கே இந்த நேரம் தந்தை ஞான விஷயங்களை புரிய வைக்கிறார். உங்களுக்கு இப்போது ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. ஆத்மாவிற்கு ஆன்மீக ஞானம் கிடைத்திருக்கிறது. ஆத்மாவில் தான் ஞானம் இருக்கிறது. என்னிடம் ஞானம் இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என சொல்ல முடியாது. ஆத்மாவே ஒரு உடலை விட்டு மற்றதை பெறுகிறது. ஆத்மா அழியாதது. அது எவ்வளவு சிறியதாக இருக்கிறது. அதில் 84 பிறவிகளின் பாகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயத்தை யாரும் சொல்ல முடியாது. அவர்கள் ஒட்டாது என்று சொல்கின்றார்கள். அதனால் முதலில் ஆத்மாவை உணருங்கள் என்று தந்தை சொல்கிறார். விலங்குகள் எங்கே போகும் என்று சிலர் கேட்கின்றார்கள். அரே, விலங்குகளின் விஷயத்தை விடுங்கள். நான் ஆத்மா எப்படி இருக்கின்றேன், என்னவாக இருக்கிறேன் என முதலில் ஆத்மாவை உணருங்கள். எப்போது தன்னை ஆத்மா என அறியவில்லையோ அப்போது என்னை எப்படி அறிவீர்கள் என தந்தை கேட்கிறார். இந்த எல்லா சூட்ச்ம விஷயங்களும் குழந்தைகளின் புத்தியில் உள்ளன. ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் இருக்கிறது. அது நடந்து கொண்டே இருக்கிறது. நாடகத்தில் எல்லாம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கும் பொழுது நாம் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் என்று சிலர் கேட்கின்றார்கள். அரே, முயற்சி செய்யாமல் தண்ணீர் கூட கிடைக்காது. அதற்காக நாடகப்படி எல்லாமே தாமே கிடைக்கும் என்பதும் கிடையாது. கர்மங்களை நிச்சயம் செய்தே ஆக வேண்டும். கர்மம் நல்லதாகவோ கெட்டதாகவோ இருக்கிறது. இதை புத்தியால் புரிந்து கொள்ளலாம். இது ராவண ராஜ்யம். இதில் உங்கள் கர்மம் விகர்மமாகிறது. விகர்மம் ஏற்பட அங்கே ராவண ராஜ்யமே இல்லை. நானே உங்களுக்கு கர்மம் விகர்மத்தின் விளைவுகளை புரிய வைக்கின்றேன். அங்கே உங்கள் கர்மம் அக்கர்மமாகிறது. ராவண ராஜ்யத்தில் விகர்மமாகிறது. கீதை சொல்பவர்கள் ஒருபோதும் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் வெறுமனே படித்து சொல்கின்றார்கள். சமஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லி பிறகு இந்தியில் அர்த்தத்தை விளக்குகின்றார்கள். ஒரு சில சொற்கள் சரியாக இருக்கின்றன என்று தந்தை சொல்கிறார். பகவான் வாக்கு என்று சொல்கின்றார்கள். ஆனால் பகவான் என்று யாரை சொல்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. எல்லையற்ற தந்தையின் சொத்துக்களுக்கு ஆத்மா நான் அதிபராக இருக்கிறேன். தந்தை எப்படி அமைதி, தூய்மை, ஆனந்தத்தின் கடலாக இருக்கிறாரோ அப்படி ஆத்மா நானும் மாஸ்டர் கடலாக இருக்கிறேன் என்ற போதையில் இருக்க வேண்டும். 2. நாடகம் என்று சொல்லி முயற்சியை விடக்கூடாது. நிச்சயம் கர்மம் செய்ய வேண்டும். கர்மம் அகர்ம விகர்மத்தின் விளைவுகளை புரிந்து கொண்டு எப்போதும் உயர்ந்த செயல்களையே செய்ய வேண்டும். வரதானம். நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து தன்னை நிறைக்கும் உலகின் ஆதாரமூர்த்தியாகுக. முழு கல்பத்திற்கும் சம்பாதிக்க உயர்ந்த கர்மம் என்ற விதை போட 5000 வருட சமஸ்காரங்களின் ரெக்கார்டை ஆனந்தத்தின் கடலாக இருக்கிறாரோ அப்படி ஆத்மா நான் மாஸ்டர் கடலாக இருக்கிறேன் என்ற போதையில் இருக்க வேண்டும். 2. நாடகம் என்று சொல்லி முயற்சியை விடக்கூடாது. நிச்சயம் கர்மம் செய்ய வேண்டும். கர்மா அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை புரிந்து கொண்டு எப்போதும் உயர்ந்த செயல்களையே செய்ய வேண்டும். வரதானம். நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து தன்னை நிறைக்கும் உலகின் ஆதாரமூர்த்தி ஆகுக. முழு கல்பத்திற்கும் சம்பாதிக்க உயர்ந்த கர்மம் என்ற விதை போட 5000 வருட சமஸ்காரங்களின் ரெக்கார்டை பதிய உலக நன்மை மற்றும் உலக மாற்றம் செய்ய நேரம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நேரத்தை அறிந்தவர் தற்சமய நேரத்தை இழந்தால் அல்லது வரும் நேரத்தை விட்டுவிட்டால் நேரத்தின் ஆதாரத்தில் தனது முயற்சி இருக்கிறதா? எனினும் உலகின் ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் எதன் ஆதாரத்தில் நடக்க முடியாது. அவர்கள் ஒரு அழியாத உதவியின் ஆதாரத்தில் கலியுக பதித்த உலகை ஒதுக்கி தன்னை நிறைக்க முயற்சி செய்வார்கள். ஸ்லோகன். தன்னை நிறைத்து கொண்டால் விசால காரியத்திற்கு தானே ஒத்து உழைப்பவர் ஆவீர்கள். அவ்யக்த செய்கை. எண்ணத்தின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாகுங்கள். தற்கால முயற்சியில் ஒவ்வொரு எண்ணத்தையும் பவர்ஃபுல்லாக்க வேண்டும். எண்ணமே வாழ்வின் உயர்ந்த பொக்கிஷம். எப்படி பொக்கிஷத்தால் என்ன வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பெற முடியுமோ அப்படி உயர்ந்த எண்ணத்தால் சதா காலத்திற்கு உயர்ந்த பலனை பெற முடியும். அதற்காக ஒரு சிறிய ஸ்லோகனை நினைவில் வையுங்கள். சிந்தித்து புரிந்து செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்போது சதா காலத்திற்கு உயர்ந்த வாழ்வை உருவாக்க முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாப்பா.